ரீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டோரி போஸ்ட் பண்ணாலும் சரி, நம்ம அதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது நம்ம அப்புறம் நம்ம எந்த ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் நம்மளோட ஃபோட்டோஸ் மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணி எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவசியம் ஆப் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது, டேரெக்டாக இன்ஸ்டாலே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ள உங்கள் எதுக்கு போனோன்னே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை யாராச்சும் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணாலும் சரி, நான் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வச்சுருக்கனால வந்து கொஞ்சம் வந்து நான் ப்ராடக்ட் ரிலேட்டடாக இது பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரியல் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாராச்சும் ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு ஒன்று மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் நான் மியூசிக் போட்டு இது தனியாக ஒரு ஆப்பில் எடிட் பண்ணோம் அப்படின்னா இது 2-3 இமேஜஸ் நான் ஆட் பண்ணிவிட்டு மியூசிக் போட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கணும். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் டச் பண்ணோம் அப்படின்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி உள்ளே போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் டியூரேஷன்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா இமேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே ரைட் சைடில் வந்து ஒரு மீடியா ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இன்னொரு இமேஜ்ன்றது இப்போ ஓகே இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு இன்னும் இமேஜ் வேணும் அப்படின்னா ஸோ இன்னும் இதோட டியூரேஷன் கம்மி பண்ணிட்டு ஸோ இன்னொரு இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை இமேஜ்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ மறுபடியும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணுறது ஆல்ரெடி. சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ இந்த இமேஜஸ் வந்து ஃபுல்லாக ப்ளே ஆகும். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ எந்த அளவுக்கு நம்ம இமேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஒரு இமேஜ் முடித்தோடனே இன்னொரு இமேஜ் வருதில்ல. ஸோ இதுக்கு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா சென்டர் ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ இந்தமாதிரி அடுத்த எஃபெக்ட்டுக்கு இந்தமாரி மூவ் ஆகும். ஸோ இந்தமாதிரி பிளர் ஆகி வர்றது, ஸோ இந்தமாதிரி ஜூம் ஆகி வர்றது, ஸோ இந்தமாதிரி ஃப்ளேர் ஆகி வர்றது, ஸ்பின் பண்ணி வர்றது, கிளிச் பண்ணி வர்றது. ஸோ இந்தமாரி உங்களுக்கு என்ன எஃபெக்ட் தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றையும் டச் பண்ணி ஸோ இந்தமாரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓகே இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் என்னாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ கெட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்னால் இன்பாக்ஸ் மீ அப்படி சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ கீழே வச்சுக்கலாம், இல்லை மேலே வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ ப்ளே ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு மியூசிக் வச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே டன் கொடுத்துருங்க. ஸோ டன் கொடுத்தோன்னே இதோட இது ப்ளே ஆகும். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பேஜில் வச்சுட்டு டேப் ஆடியோன்னு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இல்லை நீங்களாம் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ கில்லி படத்தில் இருந்து வைக்கிறேன். ஸோ அதில் ஃபுல் சாங் போட்டேன் அப்படின்னா காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால் பாதி போடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ மியூசிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ப்ளே ஆகும். இப்போ எனக்கு எல்லாம் ஓகே ஆன பிறகு ஸோ ரைட் சைடில் ஏரோவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எடிட் கவர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி என்ன இமேஜ் வந்து ரீல்ஸில் தெரியணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் இது வச்சுக்கிறேன், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, டன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மணி, அப்புறம் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உட்காந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், புது புது ஆப்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ தேங்க்யூ.